இயேசுவின் நாமத்தில் உங்கள் முன் உங்கள் சகோதரன் மார்க். திருமணத்தின் 10 கட்டளைகளில் இது இறுதியான ஒரு நற்செய்தி கூட்டமாக இருக்கும். ஏனென்றால் நாம் திருமணத்தின் 10 கட்டளைகளிலே தேவனாகிய கர்த்தர் மோசேவுக்கு சினாய் மலையிலே கொடுத்த 10 கட்டளைகளை அடிப்படையாக வைத்து ஆதாரமாக வைத்து இதுவரை நாம் 8 கட்டளைகளை தியானித்திருக்கின்றோம். இன்றைக்கு 7வது நாளாக அல்லது 7வது தடவையாக திருமணத்தின் 10 கட்டளைகளிலே மீதமுள்ள 2 கட்டளைகள் 2 மற்றும் 1 முதலாம் கட்டளை இவற்றை இன்று தியானத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த திருமணத்தின் 10 கட்டளைகள் என்ற இந்த தலைப்பிலே 2 விஷயங்களை 2 அம்சங்களை நாம் எடுத்து மிகவும் ஆழமாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவதாக தேவனாகிய கர்த்தர் மோசேவுக்கு சினாய் மலையின் மேலே கொடுத்த 10 கட்டளைகளை நாம் மிகவும் ஆழமாக தியானித்து அதன் அடிப்படையிலே அதை ஆதாரமாக கொண்டு திருமணத்தில் 10 கட்டளைகள் என்பதிலே மிகவும் ஆழமாக தியானித்து திருமணம் சம்பந்தப்பட்ட 10 கட்டளைகளையும் நாம் இங்கே இந்த நற்செய்தியிலே கொடுத்து கொண்டிருக்கிறோம். 8 கட்டளைகள் நிறைவடைந்திருக்கின்றன. இன்றைக்கு மீதமுள்ள 2 கட்டளைகள். அதில் 2வது கட்டளையை முதலாவதாகவும் 1வது கட்டளையை இறுதியாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம். 2வது கட்டளை தேவனாகிய கர்த்தர் மோசேவுக்கு சினாய் மலையின் மேலே கொடுத்த 2வது கட்டளை என்னவென்று பார்த்தால், இது யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்திலே 4 6 வசனங்களில், யாத்ராகமம் 20ஆம் வசனம் 4 6 வசனங்களிலே தேவன் கொடுத்திருக்கிறார். அதை உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். அதில் நான் மொத்தம் 3 வசனங்களையும் வாசிக்கப் போவதில்லை. அதில் நமக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் வாசிக்கின்றேன். இதில் 4வது வசனத்திலே, ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். தேவன் என்ன சொல்கிறார் இங்கே? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிக்கு கீழே உள்ள தண்ணீர் எந்த உலகத்திலேயும் இந்த உலகத்தில் எங்கேயுமே நீ ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அதாவது நீ கல்லிலோ பாறையிலோ வெட்டி எடுக்கிறதோ அல்லது மரத்திலே செய்யக்கூடிய செதுக்குவதோ அல்லது உலோகத்திலான, அதாவது மெட்டல் என்று சொல்வார்களே, தங்கம் வெள்ளி மற்றும் செம்பு பித்தளை இப்படியான உலோகத்திலே நீங்கள் எதையுமே வார்த்தெடுத்து எந்த ஒரு உருவத்தையும் எந்த ஒரு விக்கிரகத்தையும் உங்களுக்காக நீங்கள் உண்டாக்க கூடாது என்பதுதான் 2வது கட்டளை தேவன் கொடுத்திருக்கிறார். இங்கே இந்த சொரூபம் அல்லது விக்கிரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இந்த தமிழ் வார்த்தைக்கு இங்கே ஆங்கிலத்திலே கிரேவன் இமேஜ் என்ற பதம், கிரேவன் இமேஜ் வார்த்தெடுக்கப்பட்ட அல்லது செதுக்கப்பட்ட அல்லது செய்யப்பட்ட என்ற இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன ஆங்கிலத்திலே. இந்த ஆங்கிலத்திலே பயன்படுத்தப்பட்ட இந்த கிரேவன் இமேஜ் என்ற இந்த வார்த்தைகளுக்கு கிரேக்க மொழியிலே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை பெசல். பெசல் பெசல் என்றால் என்ன என்றால், இங்கே வெட்டுவதோ அல்லது செதுக்குவதோ அல்லது வார்ப்பதோ என்றால், ஒரு கல்லிலிருந்தோ பாறையிலிருந்தோ அல்லது ஒரு மரத்தில் இருந்தோ, கல்லிலிருந்து பாறையிலிருந்து வெட்ட வேண்டும் அல்லது செதுக்க வேண்டும், மரத்திலிருந்து செதுக்க வேண்டும், அல்லது தங்கம் வெள்ளி பித்தளை செம்பு இந்த உலோகத்திலிருந்து நாம் இதை வார்க்க வேண்டும். இப்படியான வேலைகளை செய்து ஒரு விக்கிரகத்தை உண்டாக்கி அதை நீங்கள் ஆராதிக்க கூடாது என்பதுதான் இந்த பெசல் என்ற வார்த்தை, கிரேக்க வார்த்தைக்கு பொருள். இப்பொழுது நாம் இங்கே ஒரு ஆழமான தியானத்துக்கு போகலாம் என்றால் என்னவென்று பார்ப்போம். இங்கே தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள் நாம் தவிர, உண்மையான விசுவாசிகள் தவிர மீதமுள்ள
மனிதர்கள் எல்லாருமே என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்களுக்கென்று ஒரு சொரூபத்தை அல்லது ஒரு விக்கிரகத்தை அவர்கள் அமைத்துக் கொள்கிறார்கள். செதுக்குவதோ செய்வதோ வார்ப்பதோ ஏதோ ஒன்று செய்து கொண்டு அவர்கள் பூஜை செய்வதற்கு அல்லது ஆராதனை செய்வதற்கு அவர்கள் அமைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இங்கே நாம் என்ன நினைக்கின்றோம் என்று பார்த்தால், அவர்கள் அந்த விக்கிரகத்தை கடவுளாக அவர்கள் கும்பிடுகிறார்கள் என்பது அல்ல. அது சரியான பொருள் அல்ல. அவர்கள் அந்த விக்கிரகத்தை கடவுளாக பூஜை செய்வதில்லை. கடவுள் எங்கேயோ, அவர்கள் நினைத்த கடவுள் எங்கேயோ இருக்கிறார். அதற்கு உண்டான ஒரு உருவத்தை இங்கே அவர்கள் தங்களது இஷ்டப்படி அவர்கள் அமைத்து கொண்டு அந்த உருவத்தை அவர்கள் வழிபடுகிறார்கள். அவருடைய நம்பிக்கை இங்கே என்னவென்றால், இந்த உருவத்தை நாம் வழிபட்டால் அந்த தேவனை வழிபட்டதற்கு ஒப்பாகும் என்று அவர்கள் இதை செய்கிறார்கள். நன்றாக கவனித்து பாருங்கள், இதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். உதாரணமாக பார்த்துக் கொள்வோம். இப்பொழுது டயானா என்ற ஒரு பெண் கடவுள், டயானா என்ற ஒரு பெண் கடவுள் பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த டயானா என்ற பெண் கடவுளை அவர்கள் எதற்கு வழிபட்டார்கள் என்று பார்த்தால், இங்கே இந்த டயானா என்ற இந்த பெண் கடவுள் குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய கடவுள் என்று அவர்கள் வழிபட்டார்கள். அதற்காக இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த கடவுளை எங்கேயோ வைத்துக் கொண்டார்கள் மனதிலே, அல்லது எங்கேயோ வைத்துக் கொண்டார்கள். ஆனால் அந்த கடவுளுக்காக இவர்கள் செய்த அந்த சிலை இருக்கிறதே, அந்த சிலையை ஒரு பெண்ணாக, ஏனென்றால் இது குழந்தை கொடுக்கும் தெய்வம் என்பதால், கடவுள் என்பதால், அந்த சிலையை ஒரு பெண் சிலையை செய்து, அந்த பெண் சிலைக்கு பெண்களுக்கு இருக்கும் மார்பு இருக்கிறதே, அந்த மார்புகளை போல என்ன செய்தார்கள், எண்ணற்ற மார்புகளை அமைத்துக் கொண்டார்கள். அதாவது இந்த கடவுள், இந்த பெண் கடவுள், இவர் என்ன செய்வார், குழந்தைகளை கொடுப்பார், அந்த செழிப்பை கொடுப்பார். அதற்காக இவர்கள் கற்பனையிலே இவர் என்ன செய்தார்கள், அந்த மார்பை ஒன்றல்ல இரண்டல்ல எத்தனையோ மார்பு இந்த பகுதியிலிருந்து கீழே மொத்தத்திற்கும் அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த மார்பை படித்துக் கொண்டார்கள். எத்தனையோ மார்புகளை படித்துக் கொண்டார்கள். நன்றாக கவனித்து பாருங்கள். இவர்கள் இப்படி ஒரு சிலையை அமைத்துக் கொண்டு இந்த சிலையை வழிபட்டால் அந்த தேவன், அந்த கடவுள், பெண் கடவுள் இந்த சிலையின் மேலே இவர்களுக்கு அந்த வரம் கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் இதை செய்தார்கள். அப்படியாக இன்னொரு உதாரணம் பார்த்தால், பால் என்ற ஒரு கனானியர்களின் கடவுள். இது ஒரு ஆண் கடவுள். இவர் மழையை வர வைக்கக்கூடிய ஒரு கடவுள். இவரும் செழிப்பை கொடுக்கக்கூடியவர் தான், ஆனால் மழையை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள். இவரை ஒரு ஆண்மகன் உருவத்திலே படைத்து இடது கையிலே இடியை பிடித்த மாதிரியும், அதே போல் வலது கையிலே ஒரு மின்னலை பிடித்து கொண்ட மாதிரியும் இவர்கள் அந்த சிலையை வடிவமைத்துக் கொண்டார்கள். இந்த சிலையை இவர்கள் வழிபடும் போது இதற்கு சம்பந்தமான அந்த கடவுள், அந்த பால் என்ற கடவுள் எங்கேயோ இருப்பவர் இந்த சிலையின் மேலே இவர்களுக்கு வரம் கொடுப்பதாக, மழையை வருவிப்பதாக இவர்கள் நம்பி இதை செய்து கொண்டிருந்தார்கள். இவருடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது, இந்த சிலையை மையமாக வைத்து, இந்த சிலையை நடுவில் வைத்துக் கொண்டு அந்த கடவுள்கள் எங்கேயோ இருப்பார்கள், அவர்களை இவர்கள் வழிபட்டார்கள். அவர்கள் இவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார்கள், இவர்கள் கேட்ட வரங்களை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இங்கே இருந்தது. ஏனென்றால் இங்கே நாம் முன்னால் பரிசுத்த வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டின்படி பார்த்தால் மூன்று விதமான மக்கள், மூன்று வகுப்பை சேர்ந்த மக்கள் இருந்தார்கள். ஒன்று பாலித்தியஸ்டிக் என்பார்கள். பாலித்தியஸ்டிக் என்பது என்னவென்றால், இந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் கடவுள்கள் இருக்கிறார்கள், நிறைய கடவுள்கள் இருக்கிறார்கள் என்று நம்பக்கூடியவர்கள். அடுத்ததாக ஹினோதியஸ்ட் என்பார்கள். ஹினோதியஸ்டிக் என்றால், இவர்களும் நிறைய கடவுள்கள் இருக்கின்றார்கள், ஆனால் அவர்களில் ஒரு சிலர் மாத்திரம் முதலிடம், இரண்டாம் இடம், மூன்றாம் இடம் என்று இப்படியாக ஒரு வகுப்பு இருந்தது. ஆனால் நாம் வழிபடும் கடவுள், தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகளாகிய நாம் வழிபடும் கடவுள் மோனோதியிஸ்டிக் என்பார்கள். ஏனென்றால் நாம் ஒரே ஒரு ஆண்டவரை, ஒரே ஒரு தேவனாகிய கர்த்தரை, ஒரே ஒரு கடவுளை, இருக்கும் கடவுளை, நம்மிடம் அன்பு கூறும் கடவுளை நாம் வழிபடுகின்றோம். ஒரே ஒரு கடவுள். அதனால் மோனோதியிஸ்டிக் என்பார்கள். ஏன் என்று பார்த்தால், இங்கே
இஸ்ரவேலர் ஜனங்களை ஏற்படுத்தி கொண்ட இந்த தேவனாகிய கர்த்தர் நம்மளையும் ஏற்படுத்தி கொண்டார். நம்மையும் இயேசு கிறிஸ்துவானவரிடம் ஏற்படுத்தி கொண்டார். இந்த கடவுளின் பெயர் யாவே என்பதுதான் ஆங்கிலத்தில் கடவுளின் பெயர் யாவே என்பது. இந்த யாவே என்பதை ஒரு சில மொழிகளில் அவருடைய மொழிகள் உதவி செய்யவில்லை இப்படியாக உச்சரிப்பதற்கு. அதனால் யெகோவா என்றும் ஜெகோவா என்றும் இவர்கள் அழைத்துக் கொண்டார்கள். ஆனால் இப்பொழுது இங்கே பார்த்தால் இந்த யாவே என்ற இந்த கடவுள், நாம் வழிபடும் கடவுள், நாம் வழிபடுகிற தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்ட ஆண்டவர், எப்படிப்பட்ட கடவுள் என்று பார்த்தால் இவர் சர்வ வல்லமை படைத்தவர். நன்றாக கவனித்து பாருங்கள். நாம் சற்றே ஆழ்நிலை தியானத்தில் போகின்றோம். சர்வ வல்லமை படைத்தவர், சர்வ அதிகாரங்களை கொண்டவர். இவர் எல்லாவற்றிற்கும் எல்லாரையும் விட எல்லாவற்றிற்கும் மேலே இருக்கிறவர். இவர் நித்தியமானவர். இவர் தன்னிறைவு அடைந்தவர், தன்னிகரற்றவர். தன்னிறைவு அடைந்தவர் என்றால் இவரிடம் இல்லாதது எதுவும் இல்லை, இவரிடம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்வதற்கும் இல்லை. எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவும் தன்னிடம் வைத்திருக்கிறவர். தன்னிகர் இல்லாதவர் என்றால் உங்களுக்கு தெரியும், இவரை ஒப்பிடுவதற்கு இன்னொன்று இல்லை. இவருக்கு சமமாகவும் மேலேயும் கீழேயும் வலதுபுறமோ இடதுபுறமோ எந்த பக்கத்திலுமே இவருக்கு சமமானவர், இவருக்கு மேலே இருக்கிறவர் யாருமே இல்லை. தன்னிகர் இல்லாதவர். இவர் எல்லா வல்லமையும் படைத்தவர், சர்வ வல்லமை படைத்தவர், எல்லா அதிகாரங்களையும் படைத்தவர். இவருக்கு எல்லாம் தெரிந்தவர், எல்லா இடத்திலும் எல்லா நேரங்களிலும் இருப்பவர். அப்படியானால் இவர் படைப்பின் கர்த்தா. இந்த படைப்பை மொத்த படைப்பையும் படைத்தவர் இவர்தான். இவருடைய இந்த குணநலன்களை நாம் சொல்லிக்கொண்டே போனால் இதற்கு ஒரு வரைமுறையே கிடையாது. அந்த வரைமுறையே இல்லாத அளவுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். ஏனென்றால் சொல்லுவதற்கு நமக்கு தெரிந்தது கொஞ்சம்தான். நன்றாக கவனித்து பாருங்கள். அப்படியாக போய்கொண்டே இருக்கும். இவருக்கு சமமானவரோ, இவரை ஒப்பிட்டு பார்ப்பதற்கோ, இவருக்கு நிகரானவரோ என்று சொல்வதற்கு யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை, தேவனாகிய கர்த்தரை நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நன்றாக கவனியுங்கள். இந்த பிற மத கடவுள்கள் அல்லது பிற மத நம்பிக்கைகள் வழிபடும் கடவுள்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்றால், ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு, அதாவது மழையை கொடுக்கக்கூடிய கடவுள் என்றோ அல்லது பிள்ளை வரம் கொடுக்கக்கூடிய கடவுள் என்றோ அந்த கடவுள்களை இவர்கள் மட்டுப்படுத்தி ஒரு வரைமுறைக்கு உட்படுத்தி அதற்கான சிலைகளை இவர்கள் செதுக்குவதோ அமைப்பதோ அல்லது வார்ப்பதோ இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே எந்த ஒரு விதத்திலும் ஒப்பிட முடியாத ஒரு கடவுள் நம்முடைய கடவுள். நம்முடைய கடவுளை எப்படியாக நாம் ஆலோசனை செய்து, எப்படியாக நாம் சிந்தித்து அவருக்கு ஒரு உருவம் நாம் கொடுக்க முடியும்? அவருக்கு எந்த உருவத்தையும் நாம் கொடுக்க முடியாது. ஏனென்றால் அவரை பற்றி நமக்கு தெரிந்தது அவர் சொல்லி தெரிந்ததுதான். அவரை பற்றி நமக்கு தெரிந்தது பரிசுத்த வேதாகமத்திலே நாம் படித்தது மட்டும்தான். நாம் படிக்காததும் பரிசுத்த வேதாகமத்திலே அவரை பற்றி சொல்லாததும் இன்னும் எவ்வளவோ. நாம் படித்ததும் நாம் தெரிந்து கொண்டதும் பரிசுத்த வேதாகமத்தில் அவரை பற்றி சொல்லப்பட்டதும் மிக 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 குறைவு. இப்படியாக இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆண்டவரை, தேவனாகிய கர்த்தரை ஒரு சிலையின் உள்ளே எப்படி கொண்டு வர முடியும்? கொண்டு வரவே முடியாது. அவர் என்னவாக இருக்கிறார், அவர் யாராக இருக்கிறார், எந்தெந்த குணநலன்களை எல்லாம் கொண்டவராக இருக்கிறார் என்பதை எப்படி தெரிந்து கொண்டு அதை ஒரு உருவத்திலே அடக்கி கொண்டு வர முடியும்? இது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத ஒன்று. இப்பொழுது புரிகிறதா? நம்முடைய ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் ஏன் தம்மை ஒரு உருவத்தில் உட்படுத்தி கொள்ளவில்லை, அது வேண்டாம் என்று சொன்னார் என்றால் அதற்கு இதுதான் காரணம். அவரை நாம் சிந்தனையிலும், நாம் நம்முடைய யோசனையிலும் நம்முடைய சிந்தனையிலும் அவரை உள்ளடக்கி இப்படித்தான் என்று அவரை சொல்லவே முடியாது. அப்படியான ஒரு கடவுளை நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். அதனால்தான் அந்த தேவனாகிய கர்த்தர் அவரை உருவத்தில் கொண்டு வர வேண்டாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார்.
இங்கே உருவத்தை கொண்டு வந்து நன்றாக கவனியுங்கள். தேவனாகிய கர்த்தரை ஒரு உருவத்திலே கொண்டு வந்து அதை சுவற்றிலே எழுதுவதோ அல்லது ஒரு காகித தாளிலே வரைவதோ அல்லது ஒரு கல்லையோ பாறையோ எடுத்து கொண்டு வந்து அதை சிலையாக செதுக்குவதோ அல்லது ஒரு மரத்தை எடுத்து சிலையாக செதுக்குவதோ செய்வதோ அல்லது உலோகங்கள் தங்கம் வெள்ளி பித்தளை செம்பு இப்படியாக ஏதோ ஒரு உலோகத்தை வார்த்து அதில் ஆண்டவரை செய்வதோ அது அவருக்கு அவமானம். நம்மால் அது செய்ய முடியாது. அவரை கணிக்க முடியாது. அவர் இப்படித்தான் இருப்பார் என்று யாராலையும் வரையிட்டு சொல்ல முடியாது. அதனால் அப்படியாக யாராவது செய்தால் அது அவரை அவமானப்படுத்துவதாகும். ஏனென்றால் உண்மையான அந்த கடவுள் எப்படி இருப்பார் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே அவர் இப்படித்தான் இருப்பார் என்று அவரை ஒரு வரைமுறைக்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அங்கே இவர் இப்படித்தான் என்று சொல்வது அவருடைய உண்மையான அந்த ஒரு சர்வ வல்லமை படைத்த அந்த தேவனாகிய கர்த்தருக்கு அது அவமானம். அவரை தாழ்மைப்படுத்துவதாக இங்கே யோசிக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே வரைமுறையே இல்லாத அளவுக்கு அதிகமாக நம் சிந்தனையிலும் அகப்படாத ஒரு கடவுளை கொண்டு வந்து இங்கே ஒரு சூழ்நிலையை வைத்து இப்படித்தான் இவர்தான் இவ்வளவுதான் என்று சொல்வது அவரை தாழ்மைப்படுத்துவதாகும். இன்னொன்று, அங்கே நித்தியமான ஒரு கடவுள், அவர் நித்தியமான ஆண்டவர், நித்தியமான தேவன், அவரை கொண்டு வந்து இங்கே ஒரு உருவத்தை வைத்தால் அது அவருக்கு மிகப்பெரிய அவமானம். எல்லாவற்றுக்கும் மேலாக வரைமுறையற்ற ஒரு தேவனை ஒரு வரைமுறைப்படுத்துவதோடு அவரை மிகவும் குறுகிய அளவிலே நாம் காண்பிப்பது மிகப்பெரிய தவறு. அது அவருக்கு மிகப்பெரிய அவமானம் கூட. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் நிருபத்திலே அவர் சொல்லும்போது 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லியிருக்கிறார். நான் அதை உங்களுக்காக வாசிக்கின்றேன், நீங்கள் கவனியுங்கள். 20வது வசனம், 3வது அதிகாரம் 20வது வசனம். நன்றாக கவனிங்கள். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற, எப்படி? நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும், நாம் எதெல்லாம் வேண்டிக் கொள்கிறோமோ, எதையெல்லாம் நம்முடைய ஜெபத்திலே வைக்கிறோமோ, நாம் நினைப்பதற்கும், நாம் என்ன நினைக்கிறோமோ அவரை பற்றி, அதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு, அதாவது யோசித்தே பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை பிடித்து கொண்டு வந்து இங்கே ஒரு சிலை செய்து வைத்தால் எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். இதைத்தான் இங்கே நம்மால் அவர் அப்படித்தான், அவர் இப்படித்தான் இருந்தார், இப்படித்தான் இருப்பார் என்று சிந்தித்து நாம் எதையுமே நம்முடைய யோசனையின்படி நாம் அவரை ஒரு வரைமுறையின் கீழே கொண்டு வர முடியாத ஒரு கடவுளாக நமது கடவுள் இருக்கிறார். அப்படியாக யாராவது முயற்சி செய்தால் அது அந்த தேவனுக்கு, ஒப்பே இல்லாத தேவனுக்கு, தன்னிறைவு அடைந்த ஒரு தேவனுக்கு, தன்னிகரற்ற ஒரு தேவனுக்கு அவமானம். நன்றாக யோசித்து பாருங்கள். இதை இன்னும் நாம் கொஞ்சம் தெளிவாக நாம் இதை தியானிக்க வேண்டும் என்றால், உங்களுக்கு யாத்ராகமத்திலே உங்களுக்கு தெரிந்த ஒரு கதை, இது உண்மையிலே நடந்த கதை. இதை உங்களுக்கு சொல்லி நான் விளக்கி காட்டுகிறேன். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்திலே 1 யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்திலே 1 5 வசனங்கள் படித்தால் நமக்கு நன்றாக தெரியும். இதிலே 4ஆம் மற்றும் 5ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் சற்று விளக்கி சொல்கிறேன். என்னவென்று பார்ப்போம். 32ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்கள். 4ஆம் வசனம் படிக்கின்றேன். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி, ஆரோன், மோசேயின் சகோதரன், அண்ணனாகிய ஆரோன், இஸ்ரவேலர் ஜனங்களின் கையிலிருந்து, அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி, தங்கத்தை வாங்கி, சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்தான். உங்களுக்கு இந்த கதை தெரியும். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். 5ஆம் வசனம். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி, நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான்.
எவ்வளவு ஒரு அநியாயமான, ஒரு பாவமான, ஒரு கொடுமையான செயல் என்றால் விளக்கி சொல்கிறேன் கேளுங்கள். இந்த கதையிலே, இந்த உண்மையாகவே நடந்த இந்த கதையிலே எல்லோரும் நினைப்பது போல இவர்கள் இன்னொரு விக்கிரகத்தை அல்லது இன்னொரு சொரூபத்தை வழிபட்டார்கள் என்பது இங்கு தவறு என்று எல்லோரும் நாம் பேசிக் கொண்டிருப்போம். ஆனால் உண்மையிலே இங்கே நடந்த தவறு அல்லது இவர்கள் செய்த பாவம் என்னவென்று பார்த்தால் சற்றே யோசிக்க வேண்டிய விஷயம். நன்றாக கவனிங்கள். 4ஆம் வசனத்திலே ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான் ஆரோன். இஸ்ரவேல் ஜனங்களிடம் பொன்னை வாங்கி, தங்கத்தை வாங்கி அவன் என்ன செய்தான்? ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அந்த கன்றுக்குட்டியை வார்ப்பித்து விட்டு அதை பார்த்த இஸ்ரவேலர்கள் என்னவென்று சொன்னார்கள்? நன்றாக கவனி. அவர்கள் செய்த பாவத்தை பாருங்கள். என்ன செய்தார்கள், என்ன சொன்னார்கள் என்றால், இந்த கன்றுக்குட்டி தான் அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை விடுவித்த ஆண்டவர் இந்த கன்றுக்குட்டி என்றார்கள். அப்படி என்றால் தேவனாகிய கர்த்தர் இவர்களை விடுவித்து இங்கே விடுதலை செய்து இங்கே கொண்டு வந்தால் இவர்கள் இந்த தேவனாகிய கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்திலே எதை வைத்தார்கள்? ஒரு பொன்னால் வார்ப்பித்த ஒரு கன்றுக்குட்டியை வைத்துக் கொண்டு இவர்தான் யாவே, இவர்தான் கடவுள், இவரை நாம் கும்பிடுவோம் என்று சொல்லி அங்கே தேவனை சிறுமைப்படுத்தினார்கள். ஒப்பில்லாத ஒரு கடவுளை, ஒரு தேவனை கொண்டு வந்து ஒரு சிறிய கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அந்த கன்றுக்குட்டியை பூஜை செய்து இவர்கள் என்ன சொன்னார்கள்? இதுதான் அந்த கடவுள் என்று சொன்னார்கள். 5வது வசனத்திலே பார்த்தால் இன்னும் ஆழமாக ஆரோன் செய்தது, அந்த கன்றுக்குட்டிக்கு ஒரு பலிபீடத்தை கட்டிவிட்டு அடுத்த நாள் இதற்கு பண்டிகை. யார்? அந்த கன்றுக்குட்டியை எடுத்து நமது தேவனாகிய கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்திலே வைத்துக் கொண்டு அடுத்த நாள் இவர்கள் கொண்டாட போகிறார்கள். புரிகிறதா இப்பொழுது இவர்கள் செய்த பாவம்? இங்கே ஆண்டவரை, எங்கேயோ ஒப்புயர்வில்லாத ஒரு ஆண்டவரை, தேவனாகிய கர்த்தரை கொண்டு வந்து ஒரு சிறிய கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை ஆண்டவர் என்று அவரை சிறுமைப்படுத்தியதுதான் இவர்கள் இங்கே செய்த பாவம். இது மிகப்பெரிய பாவம். இவர்கள் என்ன செய்தார்கள்? 2வது கட்டளையை இவர்கள் மீறிவிட்டார்கள். தேவன் கொடுத்த 10 கட்டளைகளிலே 2வது கட்டளையை இவர்கள் மீறிவிட்டார்கள். இவர்கள் சொரூபத்தை, ஒரு விக்கிரகத்தை ஆண்டவராக எடுத்து படைத்துக் கொண்டு இவர்களை செய்து கொண்டு என்ன செய்தார்கள்? அதை பூஜை செய்தார்கள். இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சினாய் மலையின் மேலே மோசேவுக்கு கொடுத்த 2வது கட்டளை என்னவென்றால், ஒரு சொரூபத்தையாவது அல்லது ஒரு விக்கிரகத்தையாவது நீங்கள் உங்களுக்காக உண்டாக்க வேண்டாம் என்பதுதான். இங்கே இதற்கு ஒத்த திருமணத்தின் 10 கட்டளைகளிலே நாம் 2வது கட்டளையாக தேவன் நமக்கு கொடுத்தது, கணவன் மனைவி இவர்கள் இருவரின் இடையே எந்த ஒரு பொருளையும் அல்லது எந்த ஒரு விஷயத்தையும் இவர்களுக்கு நடுவே கொண்டு வரக்கூடாது. கொண்டு வந்தால் என்ன என்று பார்த்தால் இங்கே பாருங்கள். ஆரோன் செய்தது என்ன? பொன்னை வாங்கி கன்றுக்குட்டியை வார்ப்பித்து இவர்தான் நமது கடவுள், நமது தேவன் என்று கூறினான். இங்கே கடவுளின் அந்த அவருடைய உண்மையான நிலையிலிருந்து எவ்வளவோ அகல பாதாளத்திற்கு இவர்கள் தள்ளிவிட்டார்கள். அப்படியாக இங்கே கணவன் மனைவி இருவரையும் படைத்தவர் தேவனாகிய கர்த்தர். கணவன் தேவன் படைத்த மனைவிக்கு முன்னால் நிகராக ஒரு பொருளையோ ஒரு விஷயத்தையோ கொண்டு வந்து இதை உயர்வாக பார்க்கும் பொழுது இங்கே தேவனால் படைக்கப்பட்ட மனைவி தேவன் என்ன நோக்கத்தோடு படைத்தாரோ அந்த நோக்கம் இங்கே சிறுமைப்படுத்தப்படுகிறது. அப்படியாகவே மனைவி தேவனால் படைக்கப்பட்ட கணவன் முன் ஒரு பொருளையோ ஒரு விஷயத்தையோ கொண்டு வந்து உயர்த்தி பார்க்கும்போது, உயர்த்தி பேசும் பொழுது, தேவனால் படைக்கப்பட்ட கணவன் தேவன் எந்த நோக்கத்தில் படைத்தாரோ அந்த நோக்கம் இங்கே சிறுமைப்படுத்தப்படுகிறது. ஆகலால் கணவன் மனைவியிடையே ஒரு விஷயத்தையோ ஒரு பொருளையோ கொண்டு வந்து ஒருவர் சிறுமைப்படுத்தக்கூடாது என்பதுதான் திருமணத்தின் 10 கட்டளைகளிலே 2வது கட்டளை. இப்பொழுது 1ஆம் கட்டளைக்கு போவோம். 1ஆம் கட்டளை யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இருக்கிறது. நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இப்படியாக இருக்கிறது.
என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்னையன்றி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன சொல்கிறார்? என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், நாம் யாரை வழிபட வேண்டும், யாரை பூஜிக்க வேண்டும், யாரை வழிபடக்கூடாது, யாரை பூஜை செய்யக்கூடாது என்பது இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. இப்பொழுது நாம் இந்த வசனத்திலே சற்று ஆழ்நிலை தியானத்தில் நாம் இறங்குவோம் என்றால், நாம் எல்லாருமே இந்த முதலாம் கட்டளையை மீறியவர்களாகத்தான் இருப்போம். எப்படி சொல்கிறேன் நான்? பார்க்கலாம். ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கும் பொழுது நாம் அனைவருக்கும் புரியும். நான் இதை மிகவும் தெளிவுடன் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த முதலாம் கட்டளையை நாம் எல்லோருமே மீறியவர்களாகத்தான் இருப்போம். எப்படி என்று பார்ப்போம். இப்பொழுது தேவனின் படைப்பிலே, தேவனாகிய கர்த்தரின் படைப்பிலே மனிதர்கள் எல்லோருக்கும் உள்ளே ஆராதனை செய்ய வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பரிசுத்த வேதாகமத்திலே பரிசுத்த ஆவியானவர் என்ன எழுதியிருக்கிறார் என்றால், தேவன் நம்மை படைத்ததே அவரை ஆராதிப்பதற்காகத்தான் என்று எழுதியிருக்கிறார். சோ இங்கே நாம் பார்த்தால், இங்கே படைக்கப்பட்ட மனிதர்கள் யாவரிலும் எல்லாருக்குள்ளும் ஒருவரை ஆராதனை செய்ய வேண்டும், ஒருவரை பூஜை செய்ய வேண்டும், ஒருவரை நாம் ஆராதிக்க வேண்டும் என்ற அந்த மனப்பான்மை உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். இங்கே ஆண்டவருக்கு நன்றாக தெரியும், தேவனாகிய கர்த்தருக்கு மிகவும் நன்றாக தெரியும் என்னவென்றால், மனிதன் சரியான ஒன்றை பூஜை செய்யவிட்டால், வழிபடாவிட்டால், ஆராதிக்கவிட்டால், அவன் தானாகவே ஒன்றை எடுத்துக்கொண்டு அவன் ஆராதிக்க தொடங்கி விடுவான் என்பது ஆண்டவருக்கு தெரியும். எப்படி என்று பார்த்தால், நன்றாக சிந்தித்து பாருங்கள். இங்கே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஆராதனை செய்கிறான். இந்த சமுதாயத்திலே நாம் இதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அது காதலிப்பதன் மூலமாகவோ அன்பு கூறுவதன் மூலமாகவோ ஒரு மனிதனை இங்கே ஆராதித்துக் கொண்டுதான் இருக்கின்றான். ஒரு மனிதன் ஒரு அரசியல்வாதியை இங்கே ஆராதித்துக் கொண்டுதான் இருக்கிறான். ஒரு மனிதன் ஒரு தலைவனை ஆராதித்துக் கொண்டுதான் இருக்கின்றான். ஒரு மனிதன் அவனுக்கு பிடித்த ஒரு பெண்ணை இங்கே ஆராதித்துக் கொண்டுதான் இருக்கிறான். ஒரு பெண் தனக்கு பிடித்த ஆணை இங்கே ஆராதித்துக் கொண்டுதான் இருக்கின்றான். ஒரு மாணவன் தனக்கு பிடித்த உபாத்தியாயர் ஆசிரியரை இங்கே அவன் ஆராதித்துக் கொண்டுதான் இருக்கின்றான். இப்படியாக நீங்கள் பார்த்து கொண்டு போனால், அவன் தனக்கு பிடித்த ஏதோ ஒன்றை அவன் தினமும் அவனுடைய வாழ்க்கையில் ஆராதித்துக் கொண்டேதான் இருக்கின்றான். ஏனென்றால் இந்த ஆராதித்துக் கொண்டிருப்பது, ஆராதனை செய்வது என்ற மனப்பான்மையை ஆண்டவர் எல்லோருக்குள்ளும் வைத்திருக்கிறார். ஆனால் இங்கே ஒரு அபாயகரமான விஷயம் என்னவென்றால், யாரை ஆராதிக்க வேண்டும், எதை ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் இங்கே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் ஒரு கேள்வியை எழுப்பலாம். என்னவென்றால், இன்றைக்கு மாடர்ன் மேன் என்று சொல்கிறோமே, இந்த நவீன கால மனிதன் அப்படியாக யாரையுமே ஆராதிப்பதில்லை என்று நீங்கள் எனக்கு ஒரு கேள்வியை எழுப்பலாம். ஆனால் நன்றாக யோசித்து பார்த்தால், இந்த பரிசுத்த வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டின்படி நிறைய கடவுள்கள் இருந்தார்கள். நான் ஒரு 4-5 பேரை சொல்கிறேன். அவர்கள் யாரும் இன்னும் மரித்து போகவில்லை, அவர்கள் யாரும் இன்னும் சாகவில்லை, அவர்கள் தங்களுடைய பெயர்களை மாற்றிக்கொண்டார்கள், அவ்வளவுதான். என்னவென்று பார்க்கலாமா? இப்பொழுது பாருங்கள். எத்தினா என்ற ஒரு கிரேக்க கடவுள். இந்த கிரேக்க கடவுள் எதற்கு என்றால், ஞானம், தெளிவு, படிப்பு, கல்வி சம்பந்தப்பட்ட இந்த கடவுள். இவர் எத்தினா என்பது இவருடைய பெயர். இரண்டாவதாக பாக்கஸ். இவர் கிரேக்கர்கள் மற்றும் ரோமர்களுக்கான நன்றாக மது அறிந்துவிட்டு, நன்றாக குடித்துவிட்டு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கடவுள். முதலிலே எத்தினா என்பவர் ஞானத்தையும் தெளிவையும் கொடுக்கக்கூடிய படிப்பு சம்பந்தமான கடவுள், கல்வி சம்பந்தப்பட்ட கடவுள், கல்விக்கு ஒரு கடவுள். இரண்டாவது பாக்கஸ் என்பவர் எதற்கு கடவுள்? நன்றாக மது அறிந்துவிட்டு, நன்றாக குடித்துவிட்டு இங்கே சந்தோஷமாக. முதல் கடவுள் எத்தினா என்பது கல்வி சம்பந்தப்பட்ட கடவுள். இரண்டாவது பாக்கஸ் என்பவர், இவர் எந்த கடவுள்? இவர் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கடவுள். மூணாவது யார் என்று பார்த்தால் மேமன். மேமன் என்பது பணம் கொடுக்கக்கூடிய, பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு கடவுள், பணத்திற்கு ஒரு கடவுள். நான்காவதாக அப்ரோடைட். அப்ரோடைட் என்பவர் யார் என்றால், கிரேக்கர்களின்
பெண் கடவுள் இது செக்ஸ் சம்பந்தப்பட்ட கடவுள், உடலுறவு சம்பந்தப்பட்ட ஒரு கடவுள். ஐந்தாவதாக வீனஸ், இது ரோமர்களுக்கு பெண் கடவுள். இந்த கடவுளும் உடலுறவு சம்பந்தப்பட்ட செக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு கடவுள். இப்பொழுது பார்த்தீர்களா, 4 விஷயங்களுக்கு நாம் கடவுள்களை பார்த்து விட்டோம். பெயர் மாற்றிய கடவுள்களை பார்த்து விட்டோம். அந்த கடவுள்கள் அந்த பெயரில் இல்லை, அவர்கள் சாகவும் இல்லை, மரித்து போகவும் இல்லை, ஆனால் பெயர்களை மட்டும் மாற்றிக்கொண்டார்கள். எதற்கு? எத்தினா என்பது படிப்பு, எஜுகேஷன். இரண்டாவதாக பாக்கஸ் என்பது இங்கே மது அருந்து விட்டு சந்தோஷம், சந்தோஷத்திற்கு ஒரு கடவுள். மூன்றாவதாக மாமன், பணத்திற்கு ஒரு கடவுள். நான்காவதாக 4 மற்றும் 5 இந்த 2 பெண் கடவுள்கள் செக்ஸ், உடலுறவு கொடுப்பது. யோசித்து பாருங்கள், உடல் இன்பத்தை கொடுப்பது. இப்பொழுது யோசித்து பாருங்கள், கல்விக்கு ஒரு கடவுள், சந்தோஷத்திற்கு ஒரு கடவுள், அப்படியாகவே இங்கே பணத்திற்கு ஒரு கடவுள் மற்றும் உடலுறவு, உடல் இச்சையை தனித்துக் கொள்வதற்கு உடலுறவுக்கு ஒரு கடவுள். சோ இவர்கள் யாருமே மறிக்கவில்லை, சற்றே பெயர்களை மாற்றிக்கொண்டார்கள். இப்பொழுது படிப்பது தவறா, சந்தோஷமாக இருப்பது தவறா, பணம் வைத்துக் கொள்வது தவறா, உடலுறவு வைத்துக் கொள்வது தவறா என்றால் இது எதுவுமே தவறில்லை. படிப்பது தவறில்லை. வாழ்க்கைக்காக படிப்பது தவறில்லை, படிப்பதற்காகவே வாழ்வது தவறு. சந்தோஷம் தவறில்லை, ஆனால் அந்த சந்தோஷத்துக்கு ஒரு மட்டு மரியாதை இருக்கிறது. பணம் சம்பாதிப்பது தவறில்லை, அதற்கும் ஒரு அளவு இருக்கிறது. உடலுறவு யாரிடம் வைத்துக் கொள்ள வேண்டும்? ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட திருமணம் கணவன் மனைவியிடம் மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டிய இந்த ஒரு உடலுறவை கணவன் மனைவி அல்லாது வேறொருவரிடம் வைத்துக் கொள்வது அது தவறு. அதாவது கல்வியாகட்டும், சந்தோஷமாகட்டும், பணமாகட்டும், இந்த உடலுறவு என்ற இந்த செக்ஸ் இதுவாகட்டும், இது எதுவுமே கடவுள் இங்கே இருக்கிறார் என்றால் இந்த மட்டத்திலே இந்த நிலையிலே வைத்து கடவுளை பார்க்கிறோம் என்றால் இந்த நிலைக்கு சமமாகவோ அல்லது இதற்கு மேலாகவோ இந்த 4 விஷயங்களை பார்க்கும் பொழுது இவை இந்த 4மே அது தவறு, மிகப்பெரிய தவறு. ஏனென்றால் ஒரு மனிதனின் வாழ்க்கையிலே முதலிடத்தில் இருக்க வேண்டியது தேவனாகிய கர்த்தர். அந்த தேவனாகிய கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்திலே அதற்கு சமமாகவோ அல்லது அவருக்கு மேலாகவோ நாம் எதை பார்த்தாலும் இங்கே அந்த தேவனாகிய கர்த்தருக்கு மேலே அது போகிறது. அப்பொழுது அதுதான் அவர்களுக்கு கடவுள், தேவனாகிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது மீண்டும் ஒரு முறை யாத்ராகமத்திலே 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை மீண்டும் ஒரு முறை நாம் வாசித்தால் அதற்கு இன்னும் சற்று ஆழ்நிலையிலே நாம் தியானம் செய்யலாம். 3ஆம் வசனம் என்ன சொல்கிறது? என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இங்கே பார்த்தீர்கள் என்றால் தமிழிலே தேவர்கள் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை காட்ஸ், கடவுள்கள், காட்ஸ், தேவர்கள் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த காட்ஸ் என்ற இந்த ஆங்கில வார்த்தைக்கு எபிரேய மொழியிலே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை எலோஹிம். என்ன வார்த்தை? எலோஹிம். எலோஹிம் என்று இதை ஆண்டவரே சொன்னது. எலோஹிம் என்று வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த எலோஹிம் என்ற எபிரேய வார்த்தைக்கு என்ன பொருள் என்று பார்த்தால் ஆராதனைக்கு உரியவர், ஆராதனைக்கு அருகதை உடையவர் என்று பொருள். அப்படியாக இந்த வசனத்தை நாம் இப்படி படிப்போம். என்னை அன்றி உனக்கு வேறே ஆராதனைக்கு அருகதை உடையவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இதுதான் இந்த வசனத்தின் உண்மையான பொருள். மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன். என்னை அன்றி உனக்கு வேறே ஆராதனைக்கு அருகதை உடையவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். புரிகிறதா? இப்பொழுது இந்த எலோஹிம் என்ற எபிரேய மொழியிலே எலோஹிம் என்ற வார்த்தைக்கு நாம் தேவனாகிய கர்த்தரை அடிக்கடி இந்த எலோஹிம் என்ற வார்த்தையில் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஆதியாகமத்திலே முதல் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே முதல் வசனத்திலே தேவன் என்ற இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே அதற்கும் எபிரேய மொழியிலே எலோஹிம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது
தேவனை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லை இங்கே எதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள்? மீதம் இருக்கிற இந்த உலகத்திலே மீதம் இருக்கிற தேவர்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் இதனுடைய உண்மையான பொருள் இப்பொழுது உங்களுக்கு புரிந்துவிட்டது. இதனுடைய உண்மையான பொருள், தேவனுக்கு நிகராக எந்த ஒரு ஆராதனைக்கு அருகதை உடையவர்களை அது இந்த உலகத்திலிருந்து எதையுமே கொண்டு வராதீர்கள். அப்படி கொண்டு வந்தால் அதுதான் உங்களுக்கு தேவனாக இருக்கிறது. கர்த்தராகிய தேவன் இருக்க வேண்டிய இடத்திலே அது உங்களுக்கு தேவனாக இருக்கிறது. அது மிகப்பெரிய தவறு. மீண்டும் நீங்கள் 6வது வசனத்தை படித்தீர்கள் என்றால், இதே யாத்ராகம் 20ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை படித்தீர்கள் என்றால், இப்படி செய்தால் அதற்கு ஆண்டவர் என்ன செய்வார் என்பதும் அது இருக்கிறது. நீங்கள் நிதானமாக அதை படித்து பார்த்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இங்கே தேவர்கள் என்று பயன்படுத்தப்பட்ட இந்த வார்த்தைக்கு எபிரேய மொழியிலே எலோகிம் என்பது, இந்த எலோகிம் என்பதற்கு ஆராதனைக்கு அருகதையுடையவர்கள். தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்கிறார்? ஆராதனைக்கு அருகதையுடைய எதை எடுத்து கொண்டு வந்து எனக்கு நிகராகவோ எனக்கு மேலாகவோ நீங்கள் பார்த்தால் அதுதான் உங்களுக்கு தேவனாக இருக்கிறது. நான் உங்களுக்கு தேவனாக இருக்கவில்லை. ஆதலால் ஆராதனைக்கு அருகதையான எதையுமே, உங்களுக்கு அருகதையான எதையுமே எடுத்து எனக்கு நிகராக எனக்கு மேலாக வைத்து நீங்கள் எதையுமே உண்டாயிருக்க வேண்டாம் என்று இங்கே இந்த முதலாம் கட்டளையை ஆண்டவர் கொடுக்க வேண்டி இருந்தது. ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் இந்த 10 கட்டளைகளை கொடுப்பதற்கு முன்பாக அத்தனை கடவுள்களையும் அவர்கள் வழிபட்டு கொண்டுதான் இருந்தார்கள், ஆராதனை செய்து கொண்டுதான் இருந்தார்கள். இப்பொழுது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். இங்கே கல்வி, படிப்பு என்பதோ அல்லது சந்தோஷம், இந்த உலகத்தில் கிடைக்கும் சந்தோஷம் என்பதோ அல்லது இந்த உலகத்தில் நாம் சேர்த்து வைக்கும் சேமித்து வைக்கும் பணம் என்பதோ அல்லது உடலுறவு, உடல் இச்சையை தணித்துக் கொள்ள பயன்படுத்தும் உடலுறவு என்பதோ தேவனாகிய கர்த்தருக்கு சமமாகவோ அல்லது அதற்கு மேலேயோ இங்கே நாம் செய்து கொண்டு வந்தோமானால் அதுதான் நமக்கு தேவனாக இருக்கிறது. இப்பொழுது தேவ பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே தேவ பிள்ளைகள், என் உட்பட தேவ பிள்ளைகள் அனைவருக்குமே படிப்பு என்பது ஒரு வெறுப்பானது அல்ல, சந்தோஷம் என்பது ஒரு வெறுப்பானது அல்ல, பணம் என்பது ஒரு வெறுப்பானதல்ல, உடலுறவு வைத்துக் கொள்வது தன் மனைவியிடம் மாத்திரமே வைத்துக் கொள்வதே அது வெறுப்பானது அல்ல. ஆனால் யோசித்து பாருங்கள், இவைகள் நமது தேவனாகிய கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த இடம் இருக்கிறதே, அதற்கு சமமாகவோ அதற்கு மேலேயே போகும்போது அப்பொழுது அது நமக்கு தேவர்களாகிறார்கள். நம்முடைய உண்மையான தேவனாகிய கர்த்தரை நாம் சிறுமைப்படுத்துகிறோம், தாழ்மைப்படுத்துகிறோம். இது மிகப்பெரிய தவறு. இப்பொழுது எப்படி புரிந்து கொள்வது? இப்பொழுது நமது முன்னால் இருக்கும் இந்த கேள்வி என்னவென்றால், தேவனாகிய கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்திலிருந்து நான் அவருக்கு சமமாக கல்வியையோ படிப்பையோ அல்லது சந்தோஷத்தையோ பணத்தையோ அல்லது உடலுறவு என்பதையோ நான் தேவனாகிய கர்த்தருக்கு சமமாகவோ அல்லது மேலாகவோ அல்லது கீழாகவோ எப்படி நான் வைத்துக் கொண்டிருக்கேன், எந்த நிலையில இதை வைத்துக் கொண்டிருக்கேன் என்பதை எப்படி புரிந்து கொள்வது? இதுதான் இப்போது நமக்கு முன்னால் இருக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு இப்பொழுது நாம் விடை காணலாம். என்னவென்றால் 1 கொரிந்தியர் இந்த நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் தெளிவாக எழுதியிருப்பார், விபச்சாரத்திலிருந்து ஓடிவிடு என்று. விபச்சாரத்திற்கு பக்கமே போக வேண்டாம், ஓடிவிடு என்பது. நன்றாக கவனித்து பாருங்கள். இது நமக்கு ஒரு சோதனையாக, ஒரு பரீட்சையாக இதை நாம் எடுத்துக்கொள்வோம். கணவன் மனைவி, திருமணமான ஒரு ஆண்மகன் ஒரு பெண்மகள் திருமணமாகிவிட்டது, கணவன் மனைவி ஆகிவிட்டார்கள். இப்பொழுது கணவன் மனைவியாக இருக்கும் இவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? விபச்சாரத்திலிருந்து ஓடிவிடு, விபச்சாரத்திலிருந்து தூரமாக போ என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது பரிசுத்த வேதாகமும் இப்படி சொன்னதற்கு அப்புறமும் கூட திருமணமான ஒரு கணவன் தன் மனைவியிடம் வைத்துக் கொள்ள வேண்டிய உடலுறவை இன்னொருவன் மனைவியிடம் வைத்துக் கொண்டால், அல்லது திருமணமான மனைவி தன் கணவனிடம் மாத்திரமே வைத்துக் கொள்ள வேண்டிய இந்த உடலுறவை இன்னொரு கல்யாணமான ஒரு திருமணமான ஒரு ஆண்மகனிடம் வைத்துக் கொண்டால் இதைத்தான் விபச்சாரம். இப்பொழுது திருமணம் ஆனதற்கு அப்புறம் இந்த கணவன் மனைவி அவர்களுக்குள்ளே வைக்க வேண்டிய இந்த ஒரு உறவை இவர்கள் வெளியே வைக்கும் பொழுது
தேவனாகிய கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையை அவர்கள் மதிக்கவில்லை, மரியாதை செய்யவில்லை, அதை மீறுகிறார்கள். அப்படி என்றால் இவர்களுக்கு அந்த உடலுறவு தேவனாகிய கர்த்தருக்கு சமமாகவோ அல்லது அதற்கு மேலாகவே பார்க்கிறார்கள். அதனால் இந்த தவறை செய்தார்கள். இப்பொழுது இவர்களுக்கு கடவுள் அந்த உடலுறவு என்பது, அந்த செக்ஸ் என்பது புரிகிறதா? இதிலிருந்து ஓடிவிட வேண்டும். இதற்கு பக்கமே நாம் வரக்கூடாது. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்திய இந்த திருமணத்திலே கணவன் மனைவி உடலுறவு என்பது இவர்கள் இருவருக்கு நடுவிலே மாத்திரமே வைத்துக் கொள்ள வேண்டியது. இதை விட்டு இன்னொருவரிடம் வைத்துக் கொள்ளும் போது இது தேவனாகிய கர்த்தரின் வார்த்தையை இவர்கள் செவிசாய்க்கவில்லை, மரியாதை செய்யவில்லை, மதிப்பு கொடுக்கவில்லை. இவர்கள் இதை மீறிவிட்டார்கள். இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். படிப்பு என்று வரும்போது நாம் முன்னமே சொல்லியிருக்கிறோம், வாழ்வதற்காக படிப்பு தேவையை ஒழிய படிப்பதற்காக வாழ்க்கை அல்ல. பாருங்கள், இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை ஏறக்குறைய 32, 34 வருடங்கள் வரை படிக்க வைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். நன்றாக கவனியுங்கள். இன்றைக்கு படிப்பு அப்படியாகிவிட்டது. அப்படி என்றால் இவர்கள் வாழ்வதே 50 வருடங்களோ 60 வருடங்களோ. இதிலே 34, 35 வருடங்கள் படிப்பிலேயே கொண்டு போய் இந்த குழந்தையை நீங்கள் வைத்துக் கொண்டால் ஆண்டவரிடம் செலுத்துவதற்கான சமயம், காலம் எங்கே இருக்கிறது? யோசித்து பாருங்கள். அப்படியாகவே சந்தோஷம். இன்றைக்கு எத்தனையோ பேர் தேவ பிள்ளைகளை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறேன். எத்தனையோ பேர் இன்றைக்கு மது அருந்துகிறார்கள். மது அருந்திவிட்டு அல்லது வேறு சந்தோஷமான விஷயங்களிலே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய சமயத்தை, காலத்தை கொடுக்காமல் அவருடைய நிழலிலே இருந்து செய்ய வேண்டிய சேவைகளை செய்யாமல் அவர்கள் காலத்தை வீணாக விரயமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் காலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு தேவனுக்கு முக்கியத்துவம், இப்படியாக ஒவ்வொன்றையும் பார்த்தால் இங்கே தேவனாகிய கர்த்தருக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த தேவனாகிய கர்த்தரின் ராஜ்யத்திலே நாம் செய்யக்கூடிய இந்த ஊழியத்தை விட்டுவிட்டு நாம் செய்ய வேண்டிய வேலைகளை, செய்யக்கூடாத வேலைகளை நாம் இந்த உலகத்திலே, உலகம் சம்பந்தப்பட்ட இந்த வேலைகளை நாம் அதிகமாக செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த உலகத்திலே நாம் செய்து கொண்டிருக்கும் இந்த வேலைகள் தான் நமக்கு தேவனாக, கடவுளாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதை நாம் மிகவும் ஆழ்ந்த நிலையிலே யோசிக்க வேண்டும். இப்பொழுது மார்க் சுவிசேஷத்திலே 12ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் இப்படியாக சொல்லியிருக்கிறார், நீங்கள் உங்களுடைய ஆண்டவரை, தேவனாகிய கர்த்தரை, இந்த கர்த்தரிடத்தில் நீங்கள் அன்பு கூறுகிறவர்களாக இருந்தால் எப்படி அன்பு கூற வேண்டும் என்று இங்கே நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் நீங்கள் அன்பு கூற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லியிருக்கிறார்கள். நன்றாக யோசித்து பாருங்கள். இங்கே அவர்கள் இயேசு கிறிஸ்துவானவர் பயன்படுத்திய வார்த்தைகள் முழு இருதயம், நமது மனது, முழு இருதயம், முழு ஆத்மா, நமது முழு ஆத்மா அத்தனையும் வைத்துக்கொண்டு, முழு இருதயம், முழு ஆத்மா, முழு மனது, மைண்ட், முழு மனது, மூன்றையும் சொன்னதற்கு அப்புறம் இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறார், முழு பலம், முழு பலத்தையும் வைக்க வேண்டும் என்று. ஏனென்றால் இந்த பலம்தான் ஆராதனையை கொண்டு வருகிறது. இந்த பலம்தான் ஆராதனையை சுட்டி காட்டுகிறது. எப்படி என்றால் ஆராதனை என்பதற்கு என்ன பொருள் என்று பார்த்தோம்? ஆராதனைக்கு அருகதை உடையவர்கள், worthy of worship, இல்லையா? இன்டென்ஸ் லவ் என்பது ஒரு ஆழ்நிலை அன்பு கூறுவது, மிகவும் ஸ்ட்ராங்காக அன்பு கூறுவது, லவ் செய்வது என்பது என்னவென்று பார்த்தால் இது ஆராதனையை சொல்லும். இங்கே இந்த ஆராதனைக்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தான் இங்கே பலம். அப்படி என்று பார்த்தால் இந்த ஆராதனைக்கு அருகதையுடையவர் ஒரே ஒருவர், அவர் தேவனாகிய கர்த்தர். இப்பொழுது நாம் இந்த ஆராதனைக்கு சம்பந்தப்பட்ட இந்த முழு பலத்தை இதை தேவனுக்காக மாத்திரமே வைக்க வேண்டும், மீதி எதற்குமே இங்கே வைக்கக்கூடாது. ஏன் இது எப்படி வரும் என்று பார்த்தால் ஒன்று செய்தால் போதும். தேவ பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் ஒரு விஷயம் மாத்திரம் செய்தால் போதும். அது என்னவென்று பார்த்தால் தேவனுக்கு கீழ்ப்படிவது. இங்கே தேவனுக்கு தவிர வேறு எதற்குமே கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை.
கீழ்ப்படிதல் ஒன்று இருந்தால் போதும். இது ஆராதனை செய்யக்கூடிய அந்த மனப்பான்மையை நமக்குள்ளே கொண்டு வந்துவிடும். கீழ்ப்படிதல் என்பது நாம் கீழ்ப்படிந்தோமானால் நம்முடைய முழு பலத்தையும் வைத்துக்கொண்டு நமது தேவனை நாம் அன்பு கூறலாம். அதுதான் இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய முழு பலத்தை வைத்து நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் ஏன் ஆராதிக்க வேண்டும் என்றால், அவர் நித்தியமானவர். அவரை யாரும் படைக்கவில்லை. அவராகவே அவரை படைத்துக் கொண்டவர். அப்படியான ஒரு தன்னிறைவடைந்தவர். அவர் இந்த படைப்பின் காரணகர்த்தா. அவர் எல்லாம் அறிந்தவர், சர்வ வல்லமையுடையவர், எல்லாம் அறிந்தவர், எல்லா இடத்திலும் எல்லா காலங்களிலும் இருப்பவர். அவர் ஒரு நீதிமான் என்றால் அவரைத்தான் சொல்ல வேண்டும். அவர் கருணை உள்ளம் படைத்தவர், தயவு குணம் படைத்தவர், உண்மையானவர். அவர் ஒரு வரைமுறை இல்லாதவர். அவரை அளக்கவே முடியாது, அவரை மதிப்பிடவே முடியாது. இப்படியா அவருடைய குணநலன்கள் போய்கொண்டே இருக்கும். அவர்தான் ஆராதனைக்கு அருகதை உடையவர். அப்படியான ஒரு கடவுளை நாம் முழு பலத்தோடு இங்கே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் கொஞ்ச காலமே, கொஞ்ச வருடங்கள் மாத்திரமே இருக்க வேண்டிய இந்த உலகத்திலே நாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கல்விக்கோ அல்லது சந்தோஷத்திற்கோ அல்லது பணத்திற்கோ அல்லது உடல் இச்சைக்கோ கொடுத்தால் அது மிகப்பெரிய தவறு. ஆண்டவர் அதை நமக்கு சொல்லவில்லை. நம்முடைய முழு பலம் அவரை ஆராதனை செய்வதிலேயே இருக்க வேண்டும். இங்கே இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு திருமணத்தின் 10 கட்டளைகளிலே முதலாவது கட்டளையாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்தது என்னவென்று பார்த்தால், கணவன் மனைவி இவர்கள் இருவருக்கு இடையே இன்னொருவரை கொண்டு வரக்கூடாது. மீண்டும் ஒருமுறை சொல்கின்றேன். திருமணத்தின் 10 கட்டளைகளிலே முதலாவது கட்டளையாக கணவன் மனைவி இவர்கள் இருவருக்கு நடுவே ஒருவருக்கொருவர் இன்னொருவரை கொண்டு வரக்கூடாது என்பதுதான். ஏன் என்று பார்த்தால், இங்கே நன்றாக யோசித்து பார்த்தால், தேவனாகிய கர்த்தர் நம்மை எப்படி அன்பு கூற சொன்னார்? உங்களுக்கு முன்னால் வேறு யாரையுமே நீங்கள் உண்டாயிருக்க வேண்டாம், வேறு தேவர்களை உண்டாயிருக்க வேண்டாம், அது என்னை சிறுமைப்படுத்துவதாகும் என்றார். அதே போலவே திருமணமான கணவன் மனைவிக்கு முன்னால் இன்னொருவரை கொண்டு வந்தால், தேவனாகிய கர்த்தர் மனைவியை எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று எந்த நோக்கத்தை அவர் வைத்திருக்கிறாரோ அதிலிருந்து சிறுமைப்படுத்துவதாகும். மனைவி இன்னொருவரை கொண்டு வந்தால் கணவனை தேவனின் நோக்கத்திலிருந்து சிறுமைப்படுத்துவதாக இங்கே அமைகிறது. ஆதலால் திருமணத்தின் 10 கட்டளைகளிலே முதலாம் கட்டளையாக தேவன் நமக்கு கொடுப்பது, கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அவர்களுக்கிடையே இன்னொருவரை கொண்டு வரக்கூடாது. இதுதான் திருமணத்தின் 10 கட்டளைகளிலே தேவன் நமக்கு கொடுத்த முதல் கட்டளை. இப்பொழுது நாம் இந்த நற்செய்தி கூட்டத்தோடு 10 கட்டளைகளை முடித்திருக்கிறோம். இப்பொழுது இறுதியாக 1, 2, 3 என்றால் நாம் தியானித்த விதம் 10, 9, 8, 7, 6 என்று தியானித்துக் கொண்டு வந்தோம். இப்பொழுது நாம் இறுதியாக ஒரு முறை 1, 2, 3 என்று 10 கட்டளைகளையும் சொல்லி நாம் தேவனுக்கு மகிமை உண்டாக்கலாம். முதலாம் கட்டளை, திருமணத்தின் 10 கட்டளைகளிலே முதலாம் கட்டளை, கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அவர்களுக்கிடையே இன்னொருவரை கொண்டு வரக்கூடாது. இரண்டாவது கட்டளை, கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அவர்களுக்கு நடுவே ஒரு விஷயத்தையோ அல்லது ஒரு பொருளையோ கொண்டு வரக்கூடாது. மூன்றாவது கட்டளையாக, கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் தாழ்மைப்படுத்திக் கொள்வதோ வஞ்சித்து பேசுவதோ தவறாக பேசிக்கொள்வதோ கூடாது. நான்காவது கட்டளை, கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அவர்களுக்கிடையே தரமான நேரம் அடிக்கடி செலவிட வேண்டும். ஐந்தாவது கட்டளை, கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அவர்களுடைய மாமனார் மாமியாரை கௌரவிக்க வேண்டும். ஆறாவது கட்டளை, கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அவர்களுடைய கனவுகளையும் அவருடைய நம்பிக்கைகளையும் சீர்குலைக்க கூடாது. அதற்கு பதிலாக ஒருவருக்கொருவர் அவர்கள் உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் இங்கே அவர்களை எந்த நோக்கத்தோடு படைத்தாரோ அப்படியாக அவர்கள் உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏழாவது கட்டளையாக, திருமணத்தின் 10 கட்டளைகளிலே ஏழாவது கட்டளையாக, கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வாழும் வரை விசுவாசமாக இருக்க வேண்டும்.
8வது கட்டளையாக கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அவர்களிடம் அவருடைய காதலை அன்பு கூறுவதை திருடக்கூடாது என்றால் என்ன பொருள்? கணவன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய காதலையும் அன்பையும் கொடுத்தே ஆக வேண்டும். கொடுக்கவில்லை என்றால் அதை திருடியதாக அர்த்தம். மனைவியும் அவ்வாறே. இது 8வது கட்டளை. 9வது கட்டளையாக கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அவர்களுக்கிடையே பொய் சொல்லக்கூடாது, ரகசியங்களை வைத்துக் கொள்ளக்கூடாது, மிகவும் திறந்த மனதோடு இருக்க வேண்டும். 10வது கட்டளையாக கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் தேவனாகிய கர்த்தர் அவர் வாழ்க்கையில என்ன கொடுத்தாரோ அதை வைத்து திருப்தியாக வாழ வேண்டும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்.